எங்கள் பள்ளி மாணவர்கள் 7ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். அரசு உயர்நிலைப்பள்ளி, ராசிபாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம், தமிழ்நாடு பகுதியை சேர்ந்தவர்கள். இவங்க விக்சித் பாரத் மாரத்தான் அப்படிங்கிற ப்ரோக்ராமுக்காக ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காங்க. அந்த ப்ராஜெக்டுடைய தலைப்பு என்ன, அது எதுக்காக செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, இந்த ப்ராஜெக்ட்னால சமுதாயத்துக்கு என்னென்ன பயன்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்களையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கணிசாஸ்ரீ, இப்போ உங்களுடைய ப்ராஜெக்டுடைய தலைப்பு என்ன? இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தி கொசு விரட்டி தயாரித்து. ஸோ இயற்கை மூலிகைகள் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்டுக்காக என்ன மூலிகை இப்போ எடுத்துக்கிட்டீங்க? வேப்பந்தழை எடுத்துருக்கோம், துளசி, கற்பூரவள்ளி இதெல்லாம் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக செஞ்சுருக்கோம். ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்காக நீங்கள் எப்படி உங்களுக்கு இந்த எண்ணம் வந்துச்சு, எதுக்காக செய்யணும்னு இந்த எண்ணம் வந்தது? கொசுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏற்படுது. இதனால மலேரியா, டெங்கு இந்த மாதிரி காய்ச்சல் எல்லாம் நிறைய ஏற்படுது. இதை விரட்டுறதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சோம். ஏன் நீங்கள் இயற்கை மூலிகைகளை எடுக்கணும்னு நினச்சிங்க? நாங்கள் இந்த கடையில் இருக்கிற கொசுபத்தி இதிலெல்லாம் கெமிக்கல்ஸ் கலந்துருக்கனால எல்லாத்துக்கும் மூச்சு திணறல், இதனால நிறையா பேருக்கு ஹாஸ்பிட்டலில் போகிற இதெல்லாம் இருக்குது. அதனால நம்ம இயற்கையாக செஞ்சோம்னா அந்த வேப்பந்தழை கொசுக்கள் அழிக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால வேப்பந்தழை எடுத்து அரைச்சி நம்ம இதெல்லாம் பண்ணனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி இந்த வேப்பந்தழை எடுத்து செஞ்சீங்கிற அந்த ப்ராசஸ் சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு வேப்பந்தழையை மரத்துலேருந்து பொறிச்சதை எடுத்து ட்ரை பண்ணி காய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு கற்பூரவள்ளி, துளசி இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடணும். இந்த அரைச்சி பேஸ்ட்டுக்கு கொண்டு வந்தோடனையும் ஸ்டிக்கில் எடுத்து அப்ளை பண்ணி ஒரு 3 நாள் 4 நாள் காய வச்சு அது ரொம்ப நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து பற்றினோம்னா நம்மளுக்கு சுவாச பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. அதனால தான் நாங்கள் இதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம். ஓகேம்மா, இப்போ இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கீங்களா, இது எப்படி ஸ்டிக்கில் அப்ளை பண்ணுறது? இது வேப்பந்தழை இந்த ஸ்டிக் எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து இதில் இப்படி அப்ளை பண்ணணும். இப்படி அப்ளை பண்ணிவிட்டு சூரிய வெளிச்சத்தில் 3 நாள் நல்லா காய வச்சு அப்புறம். ஓகே, இப்போ இதை அப்ளை பண்ணி 3 நாள் கழித்து அது எந்த மாதிரி வரும்னு காட்ட முடியுமா? 3 நாள் காய வச்சு இந்த மாதிரி நல்லா இதாக வரும், நல்லா கெட்டியாக இருக்கும். இதை சுவாசிக்கிறனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது எப்படி வச்சு காட்டுங்க. இந்த ஸ்மெல்லை சுவாசிக்கிறதுனால நம்மளுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் வராது. இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு எதுவும் வராது. அதனால நாங்கள் இந்த ஐடியாவை கொண்டு வருவோம். ஸோ இந்த புகையை நம்ம ஸ்மெல் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்கிறீங்க, ஏன்னா இது இயற்கை மூலிகைகளை செஞ்சதுனால. ஆனால் இது கொசுவை மட்டும் விரட்டிடுமா? ஸோ இப்போ இவங்க வேப்பந்தழை வச்சு செஞ்சுருக்குறாங்க. ஃபியூச்சரில் நீங்கள் என்னென்ன தலை எடுத்துக்கலாம்னு நினச்சிருக்கீங்க? வேப்பந்தழை ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம். அடுத்த ஃபியூச்சரில் வேப்பந்தழை, துளசி அதெல்லாம் சேர்த்து. ஓகே, இதனால் சமுதாயத்துக்கு பயன்பாடு கண்டிப்பாக இருக்குதா? எதனால் பயன்பாடு இருக்குது? ஸோ இது கண்டிப்பாக சமுதாயத்துக்கு ஒரு நல்லது செய்யறேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும்